சோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது 3 கூட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு, 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கூட்டம் என்ன அப்படின்னு கேட்டாக்க வாக்பவ கூட்டம். ஓகே, செகண்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க மத்திய கூட்டம். அதாவது பிரதம கூட்டம் தான் வாக்பவ கூட்டம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் பிரதம கூட்டம் which is the வாக்பவ கூட்டம். ஆச்சா? அடுத்தது செகண்ட் போர்ஷன் மத்திய கூட்டம் which is the காமராஜ கூட்டம். ஓகே, தேர்ட் போர்ஷன் which is the சக்தி கூட்டம். ஓகே, இப்ப மூணு பாகங்கள் பார்த்தோம். வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம். ஓகே, இந்த 3 போர்ஷன்லயும் அந்த 15 அக்ஷரங்கள் 15 அக்ஷரங்கள் பார்ட்டா பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, வாக்பவ கூட்டத்துல 5 எழுத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மத்திய கூட்டமான காமராஜ கூட்டத்துல 6 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தது கடைசி கூட்டமான சக்தி கூட்டத்துல 4 எழுத்துக்கள் இருக்கு. சோ வாக்பவ கூட்டம் 5 letters, காமராஜ கூட்டம் 6 letters, சக்தி கூட்டம் 4 letters. 5 plus 6 plus 4 ஆட் பண்ணா 15 வந்து. ஓகேவா? சோ இந்த 15 அக்ஷரங்கள் கொண்டதுதான் அந்த முக்கியமான மந்திரம் which is the பஞ்சதசாட்சரி மந்திரம். இந்த அம்பாள் உபாசனையில என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டாக்க, ஜென்ரலா 2 பிரணவங்கள் இருக்கு. ஓகேவா? ஓம்காரம் ஒண்ணு, ஹ்ரீம்காரம் ஒண்ணு. ஓகே, இனிமே பிரணவம்னு தான் சொல்லுவோம், நம்ம அதை வாய் விட்டு சத்தமா சொல்லக்கூடாது. சோ அந்த பிரணவம் அப்படிங்கறச்ச இப்ப புரியறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். ஓம்காரத்தை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஆ உ மா. ஓகே, அகாரம் உகாரம் மகாரம். ஓகேவா? அதே மாதிரி ஹ்ரீம்காரம் இருக்கு இல்லையா, அந்த ஹ்ரீம்காரத்தை ஹகார ஹ்ரீ வருது. ஓகே, சோ ஹகாரம், ரகாரம், அப்புறம் ஏகாரம். ஓகேவா? இந்த மாதிரி பிரணவங்களை, இந்த ஓம்காரத்தையும் ஹ்ரீம்காரத்தையும் நம்ம சாண்ட் பண்றச்சே ஜென்ரலா அப்படியே சில பேர் வந்து அப்படியே அந்த ஓம்காரத்தை அப்படியே சொல்லிடுவா. நம்ம இந்த யோகா கிளாஸ் எல்லாம் போனோம்னாக்க ஆல ஆரம்பிச்சு அப்படியே ஊக்கு போய் அப்படியே மாக்கு போகும். ஓகேவா? ஜென்ரலா காமனா சொல்ற ஒரு பிரணவம் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த ஓம்காரம். உபாசனா மார்க்கத்துல இருக்கிறவா ஹ்ரீங்காரத்தை சொல்லுவோம். ஓகே, எந்த பிரணவமா இருந்தாலுமே சாதாரணமா சும்மா அப்படின்னு சொன்னா எந்த வைப்ரேஷனும் இருக்காது. பட் அத கரெக்டா நம்ம பாகத்துல எங்கேந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடிச்சு வெளியில அந்த சப்தம் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த சப்தத்தை உணர்ந்து, சவுண்ட உணர்ந்து ரியலைஸ் பண்ணி மனசார ஸ்ரத்தையா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா நம்ம தேகத்துல ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டாகும். ஓகே, சோ அப்பேற்பட்ட வைப்ரேஷன் இருக்கிறது தான் இந்த பிரணவங்கள். ஓகேவா? அப்போ அம்பாளினுடைய இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்றச்சே, ஜபிக்கச்சே கரெக்டான ப்ரொசீஜர்ல ஒழுங்கா ஜபிச்சோமேயானாக்க நமக்குள்ள எந்த மந்திரத்தை ஜபிச்சா எந்த பாகத்துல வைப்ரேஷன் வரும், அந்த எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி இந்த இந்த பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அடுத்த வர 2 ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் டு ரீகலெக்ட், 3 கூட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல போறதுல இந்த 3 கூட்டங்கள் மட்டும். ஓகே, பிரதம கூட்டம் which is the வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம் which is the காமராஜ கூட்டம், கடைசியா இருக்கிறது சக்தி கூட்டம். ஓகே, ஏன் அந்த சக்தி கூட்டம் கடைசியா இருக்கு அப்படின்னு கேட்டா, சக்தி இஸ் த அல்டிமேட் எனர்ஜி. There is no power or no energy beyond her. So அதுதான் ஃபைனல் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டேஜ் இன் ஒன்ஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் அட்டைனிங் ஹர். அதனால அது சக்தி கூட்டம் அப்படின்னு ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுண்டாதான் அடுத்தது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போக முடியும். Now we will enter into the 35th நினைக்கிறேன், ஆமா, இல்ல 34th ஸ்லோகம். சோ
இங்க இருந்துதான் வந்து அம்பாளினுடைய மந்திர ரூப வர்ணனையானது ஆரம்பிக்கிறது. சரியா? சோ என்ன ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் அத பாராயணம் பண்ணிடலாம். हरनेत्राग्नि सन्धग्ध काम सञ्जीवनौषधिः ஸ்ரீமத்வாக்பவகூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படிங்கிறது தான் வந்து இந்த 34வது ஸ்லோகம். 34வது ஸ்லோகத்துல வந்து எத்தனை நாம அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க 2 நாம அடங்கியிருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம். 2 நாம அடங்கியிருக்கு. 84வது நாமா அண்ட் 85வது நாமா அடங்கியிருக்கு. 84th நாமா வந்து ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி. ஓகேவா? இதுதான் 84வது நாமா. சரியா? 85வது நாமா அடுத்த வரி ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. ஓகே, எகெயின் எப்படி அந்த முந்தின ஸ்லோகத்தோட 2வது வரி which is பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா, அதுவும் இந்த அடுத்ததும் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி, இது ரெண்டுமே வந்து சில பேர் முந்தின சாப்டர்ல ஆட் பண்ணுவா, சில பேர் அடுத்த சாப்டர்ல ஆட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இட் டசன்ட் பிலாங் டு எனி ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் த சாப்டர். ஓகே, it is immaterial for us. Okay, so இப்ப இந்த லைன்ல வந்து ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி அப்படின்னு வரச்சே இந்த வரியினுடைய முதல்ல வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துடலாம். இது 84வது நாமா. ஹர நேத்ராக்னி, ஹரனின் நேத்திரத்திலிருந்து உதிக்கும் அக்னி, ஹர நேத்ராக்னி. சந்தக்த அப்படின்னா தக்தனா எரிக்கிறது, நன்கு எரிக்கப்பட்ட. சம் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் எந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்தாலும் 99% என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? நன்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப இங்க தக்த அப்படிங்கிறது எரிக்கப்பட்ட. சோ சந்தக்த அப்படிங்கறச்சே சமஸ்த பதமா இருக்கு. சோ அது என்னது? நன்கு எரிக்கப்பட்ட. என்னது அப்படின்னு பார்த்தா காம, மன்மதன். காமங்கிறது மன்மதனை குறிக்கிறது. அடுத்தது சஞ்சீவன ஔஷதிஹி அப்படிங்கறச்சே சஞ்சீவன பிளஸ் ஔஷதிஹி அப்படிங்கிறது தான் சஞ்சீவன ஔஷதிஹி. சஞ்சீவன ஔஷதி அப்படின்னாக்கா மருந்து. சஞ்சீவன அப்படின்னா புனர்ஜீவனம் கொடுத்த. ஓகேவா? திருப்பியும் அதை வந்து மீண்டு உயிர்த்தெழுத்த. ஓகேவா? யாரோ ஒருத்தர் வந்து மறிச்சிட்டா, அப்போ அவளுக்கு திருப்பி உயிர்ப்பிச்சு வந்துட்டா, உயிரோட வந்துட்டாங்கிறத சஞ்சீவன மலை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதேதான். ஓகே, சோ உயிர் கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சஞ்சீவன. ஜீவனா உயிர். ஓகேவா? சோ அந்த திருப்பியும் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த ஔஷதி அப்படின்னா மெடிசன். சரியா? அப்போ ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதிஹி அப்படிங்கறச்சே என்ன அர்த்தம்? சிவனார் நெற்றிக்கண் நெருப்பினால் எரிக்கப்பட்ட மன்மதனை உயிர்த்தெழுப்பிய மருந்தானவள். மருந்தா இருக்கானா? யாருக்கு மருந்தா இருக்கா? காமதேவனுக்கு மருந்தா இருக்கா. ஓகே, எதுக்கு மருந்தா இருக்கா? அவன் எரிஞ்சு போனப்போ மறுபடியும் அவனுக்கு உயிர் கொடுத்து அவனுக்கு உபகாரம் பண்றான். ஓகேவா? அதனால அவனுக்கு திருப்பியும் ஒரு 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 உயிர் வந்ததுக்கு காரணமான மருந்தா இருக்கா. அவன் ஏன் எரிஞ்சு போனான்? சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்த அக்னினால அவன் எரிஞ்சு போனான். எதனால அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். So we are not going into it now. ஓகேவா? சோ காமதேவன் எரிஞ்சு போயிட்டான். எரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான். ஓகே, அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனுக்கு மருந்தானா அப்படிங்கிறது தான் நாமாவினுடைய அர்த்தம். ஓகே, அடுத்தது ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. இப்ப நம்ம இவ்வளவு நாளி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இத பத்தி பேசினோம். கரெக்டா? சோ அந்த பேசின அந்த கான்செப்ட் தான் இப்ப இங்க வந்திருக்கு. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக முதலே பார்த்தோம் இல்லையா? அந்த பஞ்சதசாட்சரிங்கிற மந்திரமானது 15 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம். அதுல ஃபர்ஸ்ட் கூட்டம் தான் வாக்பவ கூட்டம். ஓகேவா? அத பத்தின ரெஃபரன்ஸ் தான் இந்த நாமா இந்த வரியில அடங்கி இருக்கு. ஸ்ரீமத் அப்படின்னாக்க
ஸ்ரீ அப்படின்னாலே ஒரு மரியாதைக்குரிய மேன்மையான அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. ஓகே, சோ வாக்பவ அப்படின்னாக்கா வாக் அப்படின்னா வாக்கு பேச்சு, பவ அப்படின்னா அதுல இருந்து தோன்றுதல், அதுல இருக்கிறது, இருத்தல், டு எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதுல இருந்து உதிச்சு உதயமாறுது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே இங்க அப்ளை ஆகும், ரெண்டு அர்த்தமுமே கரெக்ட் தான். ஓகே, சோ கூட்டைக்க அப்படிங்கறச்சே கூட்ட பிளஸ் ஏக தான் கூட்டைக்க. கூட்டனா என்னன்னு பார்த்தோம். இட்ஸ் an aggregation ஆஃப் சம்திங், இட்ஸ் a collection ஆஃப் சம்திங். ஓகேவா, ஒரு போர்ஷன், ஒரு பாகம் அப்படின்னு பார்த்தோம். கூட்ட ஏக அப்படின்னா அதுவே, அதுவேதான் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறச்சு அதுதான் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறோம்ல, இம்பார்ட்டன்ட்லி அது அப்படிங்கிறோம்ல. அப்ப கூட்டைக்க அப்படிங்கிறது அந்த வாக்பவ கூட்டம் தான் அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்றான். அந்த என்ன வாக்பவ கூட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வரூப முக பங்கஜா. ஸ்வரூப தன்னுடைய ரூபம், தன்னுடைய ரூபத்துல என்னவா இருக்கு அந்த வாக்பவ கூட்டம்ங்கிறது? முக பங்கஜா, வதன கமலமா இருக்கு. முகங்கிறது முகம், வதனம், பங்கஜ அப்படின்னா தாமரை. அப்போ ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா, அம்பாளினுடைய திருமுகத்தில் அந்த வாக்பவ கூட்டமானதுதான் கூட்டைக்க. கூட்ட பிளஸ் ஏக்க, அந்த ஏக்கங்கிறது என்ன? வாக்பவ கூட்டமானதுதான் அவளுடைய வதன கமலமாக அமைஞ்சிருக்கு, இல்ல வதன கமலமாக அமைஞ்சிருக்கிறது தான் அந்த ஸ்ரீமத் வாக்பவ கூட்டம் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா, சோ அந்த வாக்பவ கூட்டமானது எப்பேற்பட்டது அப்படின்னா ஸ்ரீமத், மேன்மையானது. சோ மேன்மை மிகுந்த வாக்பவ கூட்டத்தின் வடிவமாக தன்னுடைய முகத்தாமரை கொண்டவள். ஓகேவா, தன்னுடைய வதன கமலத்தை கொண்டவள் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ இது ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகளுக்கான அர்த்தம். தத்துவார்த்தம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லைன் 84வது நாமம், ஹரநேத்ராக்னி சந்தத்த காம சஞ்சீவன் ஔஷதிஹி அப்படிங்கறச்சே இந்த இந்த வரிக்கான ஒரு ஒரு அழகு என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆரம்பத்துல ஆக்சுவலி இது வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் சரித்திரம் அப்படின்னு கேட்டா, தேவர்கள்லாம் மன்மதனை ஏவி விடுறா. எதுக்காக? சிவனுடைய தபச கலைக்கணுங்கிறதுக்காக. அவனும் அவ பேச்ச கேட்டுன்னு தபச கலைக்கிறதுக்கு தன்னோட மன்மத பானத்தை சிவன் மேல, சிவனை நோக்கி அனுப்பி விடுறான். அப்போ சிவனானவர், அவருக்கு கோபம் வருது இல்லையா? எதுக்கு கோபம் வருதுன்னு நம்ம இந்த ஸ்லோகத்திலேயே 2-3 இடத்துல வெவ்வேறு விதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம். பட் நடந்தது என்ன? அவர் கோவிச்சுட்டு அந்த நெற்றிக் கண்ணை திறந்த மாத்திரத்துல என்ன ஆயிடுறது, அந்த நெற்றிக் கண்ல இருந்து அந்த அக்னியானது மன்மதனை எரிச்சுடுறது. கரெக்டா? அந்த எரிச்சத்துல இருந்துதான் கதை ஆரம்பிக்கிறது, சரித்திரம் ஆரம்பிக்கிறது. சோ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த பேஸ் என்ன அப்படின்னு கேட்டா மன்மதன் சாம்பலாக போறதுதான். ஏன்னா அந்த சாம்பல்ல இருந்து வந்தவன் தானே அந்த பண்டாசுரன்கிறவன். அப்போ மன்மதன் மன்மதன் சாம்பலாறதுதான் த கிரக்ஸ் ஆஃப் தி எபிசோட். ஓகே, சாம்பல் ஆயிடுறான். சாம்பலானதும் உயிர் இல்லாதவனா போயிடுறான். அதுக்கப்புறமா தேவர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா சிவபெருமான் இடத்துல, ரதி தேவியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா அம்பாள் இடத்துல. ஓகே, 2 பேரும் பிரார்த்தனை பண்றா. எதுக்காக? மன்மதனுக்கு திருப்பியும் உயிர் வரணும், அவன் திருப்பியும் உயிர் பிச்சு எழுந்திருக்கணும். ஏன்னா அவன் இல்லாத போயிட்டா இந்த லோகத்துல எந்த ஒரு விஷயங்களுமே நடக்காது, எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்ப தேவர்கள்லாம் கவலைப்படுறா. ஓகே, எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால எப்படியாவது நீங்க அவனுக்கு நீங்க உயிர் பிச்சை கொடுங்கோ அப்படிங்கறது பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அது சிவபெருமான் இடத்துல. ரதி தேவி என்ன சொல்றா? இப்படி என்னோட ஆத்துக்காருக்கு இப்படி ஒரு நிலைமைனா நான் எப்படி குடும்பம் நடத்துறது? நீங்க எப்படியாவது அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், உயிர் வரா மாதிரி அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறச்சு அம்பாள் என்ன பண்றா? பிரம்மதேவர்கள் பிரார்த்தனையின்படி சிவனும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால அவனுக்கு உயிர் கிடைச்சிரும். ஆனா அவனை யாரும் பார்க்க முடியாது. ஓகே, அப்படியேதான் இருப்பான், அவன் அனங்கனா இருப்பான், கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படின்ட்டு சொல்றாரு. ரதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா மன்மதன் அப்படின்ட்டு அம்பாள் சொல்லிடுறான். ஓகேவா, சோ 2 பேர்கிட்ட பிரார்த்தனை பண்றா. தேவர்கள் சிவனிடத்துல பிரார்த்தனை பண்றா, ரதி அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்றா. 2 பேரோட பிரார்த்தனையும்
அம்மையப்பன் 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றணும் அப்படிங்கறதுனால இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு முடிவாருது. என்ன முடிவாருது? அவனுக்கு உயிர் கிடைச்சிரும். சோ அதனால இது யார் மூலமா உயிர் கிடைக்கிறது? அம்பாள் மூலமா உயிர் கிடைக்கிறது. சிவபெருமான் மனசுல நினைச்சுக்கிறார். ஏன்னா தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சிவனுடைய அந்த சங்கல்பமானது அம்பாள் மூலமா பூர்த்தி அடையிறது. ஓகேவா? சோ சிவன் வந்து அவர் இச்சா சக்தியா இருக்கிறார் அப்படின்னாக்கா அம்பாள் வந்து கிரியா சக்தியா அந்த வேலையை பண்ணிடுறார். ஓகேவா? அப்போ அம்பாள் ஆனவள் என்ன பண்றா? அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து அவன் திருப்பியும் உயிரோடு வரத்துக்கு ஒரு ஔஷதமா இருக்கா அப்படிங்கிறது நாமாவினுடைய ஒரு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தாக்க மன்மதன் கையில என்ன இருக்கு? அம்பு வில்லு இருக்கு. ஓகே, வில்லு. அந்த வில்லுங்கிறது என்னது? அவனும் அதே இக்ஷுகோதண்டம் தான் வச்சுட்டு இருக்கான். கரும்பு வில் தான் வச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பானங்கள். பானங்கள் என்ன? புஷ்பங்களால் ஆன பானங்கள், பஞ்ச புஷ்பங்களால் ஆன பானங்களை வச்சுட்டு இருக்கான். ஓகே, இது அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா அம்பாளினுடைய அனுகிரகத்தின் படிதான் கிடைச்சிருக்கு அவனுக்கு. அவனா எங்க இருந்தோ கஸ்டமைஸ் பண்ணிலாம் வரவழைக்கல. ஓகே, அம்பாளினுடைய அனுகிரகத்தின் படி ஓகே அவனுக்கு இந்த இக்ஷுகோதண்டமும் பஞ்சபானங்களும் கிடைச்சிருக்கு. அப்போ அவ அன்பாளனுடைய அனுகிரகம் கட்சி அவ எங்க இருந்து கொடுத்தானா தன்கிட்ட இருக்கிற அந்த கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தான் மன்மதனுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஆச்சா, மன்மதன் எரிஞ்சு போயிடுறான். எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பண்டாசுரனோட எபிசோட் அப்படியே நடக்கிறது. ஓகே, வார் முடிஞ்ச ஆஸ் பர் லலிதோபாக்கியானம், ஆஸ் பர் தேவி மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆஸ் பர் லலிதா சகஸ்ரநாமம், இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மன்மதனுக்கு திருப்பியும் உயிர் கிடைச்சு ஔஷதமா அம்பாள் இருந்து அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே, பண்டாசுர வதம்க்கு அப்புறம் தானே இந்த பேராகிராஃப் வருது. கரெக்டா? லாஜிக்கலி ஸ்பீக்கிங். அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த போர் நடக்கிற நேரம் அவன் வந்து உயிர் இல்லாதவனாதான் இருக்கான். ஓகேவா? இது ஒரு விஷயம். அம்பாள் வந்து ஆல்ரெடி அவனுக்கு தன்னிடத்துல இருக்கிற அந்த இக்ஷுகோதண்டத்தையும் பஞ்ச பானங்களையும் கொடுத்திருந்தா. ஓகே, கொடுத்திருந்தவ என்ன பண்றா? மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா அதை திருப்பியும் வாங்கிக்கிறான் போருக்கு பிரயோகம் பண்றதுக்காக, போர்ல உபயோகப்படுத்துறதுக்காக அந்த பஞ்ச பானங்களையும் கரும்பு வில்லையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு திருப்பியும் அனுகிரகம் பண்றா அதை திருப்பியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹிடன் மெசேஜ் இந்த ஸ்லோகத்துல. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த பண்டாசுர, அதாவது பண்டாசுரன் இல்ல மன்மதன் எரிஞ்சு போற சரித்திரத்துக்கான தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஜென்ரலா நம்ம ஆங்கள்லயே பார்த்தோம்னாக்க குழந்தைகள்லாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுனா ஃபர்ஸ்ட் அம்மா வந்து கண்டிச்சு ஒரு அப்பா வந்து கண்டிச்சு ஒரு திட்டி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார். அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனை வந்து சுமூகமாக்கி ஒரு அமிக்கபிளா 2 பேரிடையே ஒரு ஒரு திருப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வருது யாருன்னு பார்த்தாக்க அம்மா. கரெக்டா? அப்ப இங்க தப்பு பண்ணவன் அந்த பிள்ளை யாருன்னு கேட்டா மன்மதன். ஓகே, கோவத்துல பனிஷ் பண்ண அப்பா யாருன்னு கேட்டா சிவபெருமான். சரியா? அவனுக்கு திருப்பி உயிர் பிச்சை கொடுத்து அவனுக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணவன் யாருன்னு கேட்டா அன்னையான அந்த பராசக்தி, அந்த லலிதாம்பிகை. ஓகேவா? இது ஒரு பக்கம். அதே மாதிரி அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஜென்ரலா ஒரு 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 வாக்கியம் சொல்லுவான். அதாவது பகவானே போச்சுண்டா கூட அந்த கோபத்துல இருந்து நம்மள குரு வந்து காப்பாத்திடுவாராம். ஓகே, ஆனா குரு அபச்சாரம் ஆகவே ஆகாது. அது மகா பாவம். ஓகே, அந்த குருவின் இடத்துல நம்ம கோபத்தை சம்பாதிச்சிட்டோம்னாக்க குரு அபச்சாரம் ஆயிடுத்துனாக்க யாரும் நம்மள வந்து காப்பாத்த மாட்டா. அதனால்தான் குரு பக்தி பகவத் பக்தியை விட குரு பக்தி ஜாஸ்தி இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இதுதான் பகவான் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதே அந்த குரு தான். இந்த ஆச்சாரியன் தான் காமிச்சே கொடுக்குறார். கரெக்டா? அப்போ பகவான் கூட தப்பு பண்ணா மன்னிச்சிருவார். ஆனா குரு அத